சூப்பராக பிரிஞ்சு வந்துடுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அந்த நெய் கொஞ்சம் இழுத்துக்கும். அப்போ தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். அப்போ தான் அல்வா சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அல்வாவை. இப்போ பாருங்கள், கடைசியாக 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி தூவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தா முந்திரி 3மே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட அல்வா எவ்வளோ சூப்பராக நல்லா நெய் ஒழுகு அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். 1 ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சோன்னா தொண்டைக்குள்ளே அப்படியே ஜில்லுன்னு இறங்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அல்வா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.